என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அற்புதமான ஒரு வார்த்தை. இனி அவன் முகம் செத்து போவதில்லை, அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நான் சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருக்க தெரிந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார்கள். எல்லாமே முடிஞ்சு போயிருக்கலாம், எல்லாம் முடிந்து இதுக்கு மேலே எழும்ப முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு காத்திருக்கிறீங்களா, வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தரை நம்பி இருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்க பழகுங்கள். நான் கர்த்தரையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவது அல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 21ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 21:7. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பார், உன்னதமானவருடைய தயவால் அசைக்கப்படாதிருப்பார். இந்த அசைக்கப்படுகிற அனுபவம், ஐயோ நான் ஆண்டவரை நம்பி இருந்தேனே, ஏன் எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்றீங்களா? உங்க நம்பிக்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்களேன். கர்த்தரையும் நம்பிக்கொண்டு நம்ம சில உலக பிரகாரமான காரியத்திலையும் கொஞ்சம் நம்பிக்கையை வச்சிருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார். சில நேரம் சில இளைஞர்களுக்கு புத்தி சொல்லும்போது சொல்வேன், நீ உலகத்துல எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு வா, ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். இல்லை, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நீ வச்சிருந்தீன்னா ஆண்டவர் பார்ப்பார், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், நீ எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணிட்டு கடைசியில் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சில நேரம் நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லுவேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் வேணும் அப்படின்னு கொஞ்சம் அவரையும் பிடிச்சிக்குவோம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மற்ற காரியத்தின் மேலே நம்ம காலை வச்சுருக்கோம் பாருங்கள், அது உங்களை அசைச்சிரும். ஆனால் கர்த்தரை மாத்திரம் உங்கள் நம்பிக்கையாய் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளுன்னு வாசிக்கிறோம். சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒருவேளை நான் உங்களை பார்த்து முகமுகமா நீங்க கர்த்தரை நம்புறீங்களா சிஸ்டர், கர்த்தரை நம்பி இருக்கீங்களா பிரதர்னா, நீங்க ஆமா பிரதர் கர்த்தரை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா கொஞ்சம் நம்ம நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணலாமா? 3 வசனங்கள் மூலமாய் நம்முடைய நம்பிக்கையை நம்ம பரிசோதிக்க போகிறோம். முதல் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதத்தின் 6வது வசனம். வீண் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரை நம்பி இருக்கிறேன். வீண் மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்களை வெறுத்து. சிலர் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வீண் மாயைகளை பற்றி கொண்டிருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கவனமா இருங்க. சிலருக்கு இந்த பழக்கம் உண்டு, என்னுடைய பிறந்த நாள், நட்சத்திரம், இந்த நேரம், இந்த காலம், இதெல்லாம் பார்த்து தான் தங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்யணும்னு முயற்சிப்பாங்க. ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இன்னும் நாள் கிழமைகளை பார்க்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? நேரம் பார்க்கிற பழக்கம் உண்டா? வீண் மாயைகளை பற்றி கொள்ளாதீங்க. அல்லது நீங்கள் ஒருவேளை அதிர்ஷ்டம்ல நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது, செய்யாதீங்க. வீண் மாயை. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை முழுமையாய் சார்ந்து அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அசைய விடமாட்டார், அவர்கள் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். வீண் மாயையை நம்பாதீங்க, மாயையான வார்த்தையை நம்பாதீங்க, மாயையான காரியத்தை நம்பாதீங்க. இதெல்லாம் உங்களை ஏமாற்றி விடும். முதலாவது, மாயையை நம்பாமல், மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்களை பின்பற்றாமல் கர்த்தரை நம்புங்கள். மாயைகளுக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் விளக்குவாராக. 2வது வசனம், 64ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 64:10. நீதிமான்
கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். மகிழ்ச்சியோடு கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பக்கூடிய சில நேரம், கர்த்தரை தான் நம்பியிருக்கின்ற நேரம், அழுத்தம், துக்கம், வேதனை, சில வலிகள் இருக்கலாம். இவ்வளோ நேரம், இவ்வளோ நாளாக நம்புறேனே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு உங்களுக்குள்ள சில வலிகள் வழியாக கடந்து போகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வலி ஒருவேளை அது நீங்கள் சொல்லலாம் எனக்கு தானே தெரியும்னு. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையிலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தரை நம்புங்க. மாயையை பற்றி கொள்ளுகளை பின்பற்றாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. முதலாவது மாயையை வெறுத்து கர்த்தரை நம்புவோம். ரெண்டாவது மகிழ்ந்து கர்த்தரை நம்புவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை நம்புவோம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. எத்தனை காரியங்கள், ஒருவேளை நீங்கள் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 118 சங்கீதத்தில் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அவன் செஞ்சிருவான் பிரதர், எனக்கு அவன் பண்ணிடுவான் பிரதர். மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்புவதை மாற்றிக்கொள்ளுங்கள். மாம்சமானவனை, மாம்சத்தை நம்பாதீங்க. எரேமியா 17:5 எரேமியா 17, இது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு மனுஷனை நம்பி, மாம்சமானதை நம்பி, நீங்கள் ஒருவேளை கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு கடவுள் செய்யலைனாலும் அவங்க செஞ்சிருவாங்க, அவங்கள கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன்னு சொல்கிறீங்களா? அது வேண்டாம். கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாய் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்வோம். சங்கீதம் 118:8. சங்கீதம் 118:8. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கும்போது வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை எங்களோடு கூட பேசினீர். நன்றி செலுத்துகிறோம். மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களை பின்பற்றாமல் உம்மை நம்பவும், ஆண்டவரே, மனுஷனை, மாம்சத்தை நம்பாமல் உம்மையே நம்பவும், மகிழ்ச்சியோடு இருந்து உம்மை நம்பவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து உமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம், பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் கீழே காண்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஜூம் ஐடி இருக்குது. தயவு செய்து காலையில் நீங்கள் அந்த 5:30 6 நல்லா தூங்குகிற நேரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தூக்கத்தை உதறிவிட்டு ஜெபிக்க வாங்க. இந்த நேரம், இந்த காலம் ஜெபிக்க வேண்டிய காலம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். தயவு செய்து 5:30 6 ஜெபத்துக்கு வாங்க. நம்ம இணைந்து ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸை தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க, அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.